கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:15. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து சொல்லுவோம். தேவ கிருபை என்றுமல்லது, அவர் கிருபை என்றுமல்லது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்பாம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்க பாட்டம் மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே, நெருக்க பாட்டம் மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் அவர் வாழவர் என்று, அவர் நல்லவர் அவர் வாழவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, மான் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவா கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தம் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தம் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கரூரில் போன்ற கஷ்டங்கள் வந்தோம் பாரினில் அவர் என் பாதை ஒளியாய், கரூரில் போன்ற கஷ்டங்கள் வந்தோம் பாரினில் அவர் என் பாதை ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே, திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது, திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆதலால் ஒரு கனெக்ஷன் வருது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், முந்தின வசனத்தை நம்ம பார்த்தோம். பணக்காரங்க பிளான் பண்றாங்க, பிளான் பண்ணணும்னா கட்டாயம் பண்ணணும், வாழ்க்கையில ஒழுங்கும் கரகமா தான் நடக்கணும், இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. ஆனா அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போவோம், இப்படி செய்வோம் இப்படி செய்வோம், அவங்களுடைய பிளான், பணக்காரங்களுடைய பிளான். அதனால அவர்களுடைய ஆவியை போல அவங்க ஜீவன் போயிடும். ஆனா நம்ம அன்றைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற இருக்கிற ஒரு கூட்டத்தார் எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது வசனம், ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானார், ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், ரெண்டு காரியம். ஒன்னு ஆண்டவருக்கு சித்தம் இருக்கணும், நம்ம உயிரோடு இருக்கணும். என்னுடைய குட்டி ஆசை என்னன்னா, நான் பைபிள் உங்களுக்கு போதிக்கணும். 2015 வரை போதிச்சுட்டு தான் இருந்தேன். ஆண்டவர் என்ன பிளான் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பள்ளத்து கொண்டு போகலாம் நினைச்சாரு. ஆனா பிளானை மாத்திட்டார். பிளானை மாத்தி உயிரோட வச்சிருக்காரு. உயிரோட வச்சிருக்கிறதுனாலதான் இந்த ஊழியத்தை செய்ய முடியுது. ரெண்டு காரியம். ஒன்னு ஆண்டோடைய சித்தங்கிறது ஒரு சைடு,
ரெண்டாவது நாம் உயிரோடு இருக்கணும். இன்னதை செய்வோம் என்று சொல்ல இன்னதை இப்படி சொல்லிட்டு தான் நம்ம செய்யணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கீ வார்த்தையை நான் காட்டப்படுவேன். ஆண்டவருடைய சித்தம்ங்கிறது வேற, மனிதனுடைய பிளான் வேற. அவங்களுக்கு மனிதனுடைய பிளானை குறித்து நிறையவே சொல்லிட்டு இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு ஸ்டாக் கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 55வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை பார்க்கணும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, பாத்தீங்களா? என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. சரி, ஆண்டவருக்கு சித்தம் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு. அந்த சித்தத்துல நம்ம போறதுக்கு ஆண்டவங்கள ஒரு பாதையில கொண்டு போவார். இந்த பாதையில கொண்டு போவது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு சித்தமா இருந்தால் அதை செய்யணும், இல்லையா ஆண்டவரை எடுத்துக்கோங்க சொல்லி பல முறை சொன்ன சாட்சி திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய மகளுடைய திருமணம். எனக்கு ரொம்ப ஆசை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னுடைய ஆசை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வேணும். அது எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு பையன் கிடையாது. அண்ணனுக்கு பையன் இருக்கான், தம்பிக்கு பையன் இருக்கான். அவங்க பையன் சீட்ல உட்காந்துருப்பாங்க. என்னுடைய மருமகனை அந்த சீட்ல உட்காச்சு என்னுடைய இத்தனை வருஷமா நான் கற்றுக்கொண்ட தொழில் ரகசியங்களை என்னுடைய மருமகனுக்கு சொல்லித்தரணும். ரொம்ப ஆசை. பல சம்பந்தங்கள் வரும். நான் அண்ணன் கொண்டுருவாரு, அன்னைக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அங்க இவர் இருக்காரு, அவர் இருக்காரு. அவர் சொல்லுவாரு, என் மூஞ்சியே ரொம்ப சேடா உட்காந்துட்டு இருப்பான். ஆனா என்னைக்காவது ஒரு டாக்டர் மாப்பிள்ளன்னு சொல்றது முகம் அவனுக்கு பிரைட் ஆயிரும். அப்படியா டாக்டர் மாப்பிள்ளையா இந்த ஊர்ல இருக்காரு அப்படின்னு நான் கேட்பேன். அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் அவர் பார்த்துட்டாரு. சோ என்னுடைய ஆசை வேற, ஆண்டுடைய பிளான் வேற. ஏன் ஆசை தான் டாக்டர் மாப்பிள்ளை வேணும், எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தி போட்டார். மாத்தி போட்டு, உனக்கு டாக்டர் தானே வேணும், உனக்கு உன் பேரன் நான் உனக்கு கொடுக்குறேன். பேரனுக்கு ரொம்ப ஆசை, நீட்ல மார்க் வாங்கணும். இப்ப ஃபுல்லா மைண்ட் ஃபுல்லா நீட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு, உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். என்னுடைய பாதை வேற. இப்ப இதை இன்னும் கொஞ்சம் அழகா அவங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஓபில 200 ரூபாய் போடுறேன் ஒரு பேஷண்ட்டை பாக்குறதுக்கு. அண்ணன் 150 ரூபா போடுறாரு. இவ்வளவுதான் நாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு நாங்க கொஞ்சமா குருவி சேர்க்கறால சேர்த்துதான் ரூபா சேருது. ஆனா என்னுடைய மாப்பிள்ளையோட பிசினஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்தி கொத்தனை கீழே விழுந்துருவீங்க. அந்த அளவு அவர் எக்ஸ்போர்ட் பண்றாரு. எல்லாம் ஃபாரினுக்கு தான் திங்ஸ் போகும். இப்ப திடீர்னு மணி வேல்யூ கூடிரும். எல்லாரும் சேட் ஆயிடுவாங்க, இவரு குஷி ஆயிடுவாங்க. ஏன்னா இவருக்கு பணம் எல்லாமே டாலர்ல வரும். அப்ப இவர் சொல்லுவாரு, லாட்டா ஒரு அமௌண்ட் காப்பாத்துறாரு அவர். இதெல்லாம் எதனால முடிஞ்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறது. அன்னைக்கு மட்டும் நான் ஒரு குரங்கு என்ன செய்யும், பிடிச்சபடியில் உட்கார்ந்துட்டு இருக்கும். நோ நோ நோ, எனக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும்னு உட்கார்ந்துருந்தானா இத்தனை ஆசீர்வாதம் என்னை விட்டு இருக்கும். சரி, அதனாலதான் ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனம், சரி 7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக்கிறாங்க. இவங்க துன்மார்க்கன், ஆலயத்துக்குள்ளதான் இருக்காங்க, ஐஸ்வர்யவான்கள், எப்படியாவது ஏமாத்தி சம்பாதிக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. திரும்பணும் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள் அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவுள் அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுபடுத்த எல்லாம் மன்னிச்சுட்டார். மன்னிச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். என்னுடைய மகளுக்கு திருமணம் பிக்ஸ் ஆகும்போது டாக்டர் அஜிவுடைய சொந்தக்கார பையன், அவங்க ஒரு இன்ஜினியர். அவளுக்கு ஒரே சந்தோஷம், எங்க குடும்பத்துல இருந்து நம்ம குடும்பத்துல சேர்றாங்களேன்ட்டு. அதாவது கொஞ்சம் தூரத்து சொந்தம், கிட்டக்கு சொந்தம் கிடையாது, தூரத்து சொந்தம். அவங்க அப்பா கார்டியாக் சர்ஜன், அம்மா ஒரு MBBS டாக்டர். இது மூத்த பையன். இவர் நல்லா கோட்டெல்லாம் போட்டு ஸ்மார்ட்டா ஒரு கோட்டை வந்துச்சு. எனக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் ரொம்ப பிடிக்கல. அதனால இதுதான் ஆண்டோட சித்தம்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். எல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அங்க இருந்து பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தாங்கன்னா பூ வச்சிருவாங்க, அப்புறம் சேஞ்ச் இருக்காது. அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில இருந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவோம்,
நான் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு என்கொயரி பண்ணி அந்த பையன் யாரு, என்ன செய்யறான், அவருடைய கேரக்டர்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். நாங்களும் சரின்னு சொன்னோம். கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அவங்க ஓகே வெயிட் பண்ண மாட்டாங்க. விசாரிச்சாச்சு என்ன ரிப்போர்ட் வரும், நல்ல பையன், குட் பாய் அப்படின்னு தான் வந்துச்சு. அவங்க அப்ப என்னுடைய மகளுக்கு என்ஃபோர்ஸில் ஜாப் கிடைச்சிருச்சு. இவ ஜாப் கிடைச்சிருச்சு. அங்கே ஒரு ஹாஸ்டல் வேற நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. ஏர் கண்டிஷன், நான் சொல்றது 5 வருஷம் முன்னாடி ஏசி ஹாஸ்டல்லாம் ரொம்ப இருக்காது. ஆனால் ஏசி ஹாஸ்டலில் ஏன் மகா தங்கணுன்ட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு 3 டிக்கெட் வாங்கிட்டோம். திரும்ப வரதுக்கு 2 டிக்கெட், ஏன்னா மகா அங்கே விட்டுட்டு வரணும். எல்லாம் போயாச்சு, எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கா ஒரு கார்டு, ஒரு பேப்பர். அது தூத்துக்குடி மார்க்கெட் தலைவர் அப்படின்னு போட்டு ரொம்ப அருமையாக வருது. அதில் அவர் ஒரு நாள் இன்கம் போட்டிருக்காரு. எங்களுக்கெல்லாம் தலை சுத்திச்சு அதை பார்த்த உடனே. அவங்க சொன்னாங்க, வந்தால் நீங்கள் குடும்பமாக வாங்க, மாப்பிள்ளையை பார்த்துட்டு போங்க. நம்ம ஊரில் தான் பொண்ணு பார்க்கறது, அங்கே தூத்துக்குள்ள மாப்பிள்ளையை பார்க்க போகிறது. அப்போ என்னுடைய மகள் டீனா தேவியா, என் மனைவி திருவனந்தபுரம் போயிருக்காங்க. ஏன்னா தாத்தாவும் பாட்டியும் பாரு, நீ ஜாபுக்கு சேர்ந்துட்டா லைவ் இருக்க முடியாது. போய் சேர்ந்தாச்சு. அவன் அங்கே போயாச்சு. அப்போ தான் லெட்ரு வருது, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. இவங்க நைஸா நீ மட்டும் போனாங்க. நான் மட்டும் போகிறதுக்கு தேவையில்லை, ஐ எம் நாட் கோயிங். வந்தால் எல்லாரும் சேர்ந்துவாங்க. எல்லாரும் காரில் ஏறியாச்சு. அருப்புக்கோட்டை தாண்டி பாஸ் போய் வேன் போயிட்டு இருக்குது. என் மனைவிக்கு நியூஸ் போயிடுச்சு. அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறா எங்கள் அண்ணிட்ட, அக்கா நீங்கள் போனீங்கன்னா ஆயுசுக்கு நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். இப்படி நீங்கள், நான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கேன், நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு அவர் நைஸா போன எடுத்து வத்தலாட்ட கொடுத்தா. நான் வத்தலா பேசுனேன், அவ்வளோ 2 திட்டு. இப்படி அது போன் சுற்றி வந்துட்டு இருக்குது. கடைசியில் நான் சொன்னேன், ஏமா நாங்கள் தாலி கட்டவா போகிறோம், மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம், அவ்வளோதான்ட்டு. அவர் சொல்கிறா, பணம் உங்கள் கண்களை மறைத்து விட்டது. நாங்கள் என்ன பண்ணுறது, மாப்பிள்ளை ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியாது. போயாச்சு. அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு நான் முதல் ஜெபம் பண்ணேன். அதனை தையம் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைப்பது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும், நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும். எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை யான் உயிருள்ள நாளெல்லாம், ஐயா உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். பாட்ட பாடினேன். ஒரு குட்டி ஜெபம். ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தார், அதான் நான் சொன்ன ஜெபம். உம்முடைய சித்தம் என்னுடைய சந்ததி இந்த வீட்டில் வளரும்னா இந்த திருமணத்தை நடத்திட்டாங்க. ஆனா இதை நீங்க வேண்டாம்னு சொன்னா அதை நான் இன்னும் சந்தோஷமா ஏற்றுக்கணும் சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன். போட்டோவை கொடுத்தேன். நான் மாப்பிள்ளை அந்த போட்டோ பார்த்து தூக்கி போட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பொண்ணு அப்படின்னு. ஏன்னா அவருக்கு பொண்ணு வந்து ஒரு 5.25 அடி உயரம், இங்க மது அண்ணியுடைய கலர் தேவை அப்படின்ட்டார். அவரு சம்மந்தி சொன்னாரு. அப்ப சம்மந்தி கிடையாது, சம்மந்தி தான் சொல்றேன். டாக்டர் இங்க வந்து ஜெபம் பண்ணியிருக்காரு தம்பி. அவர் ஜெபம் பண்ணதுக்காண்டி நம்ம போய் பார்க்க போனோம், இன்னும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்க தானே போறோம், பார்க்க போவோம்ட்டு நான் போனோம். வந்தது திங்கக்கிழமை வர்றாங்க. நேராக நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இறங்குறாங்க. அப்போ அந்த யூத் பசங்கள்லாம் கீழே ப்ரேயர் ஹாலில் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க அந்நிய பாஷையில். சம்மந்தி சொல்றது, என்ன பசங்க இப்படி ஃபயராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. திருமணம் பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. என் மக சொன்னா அந்த மாதிரி மேக்கப் எல்லாம் கிடையாது, சிம்பிளாக சேலை கட்டியிருப்பேன், தலையில் பூ வச்சிருப்பேன், வேணும்னா ஏன் இல்லைன்னா போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டாங்க. நானும் ஓகே, அது கரெக்ட் தான். மேக்கப் எல்லாம் போட்டு என்னது சினிமா நடிகையா இதை வந்து உட்கார்றா எங்க பக்கத்துல. எங்க மாப்பிள்ளை பாக்குறாரு, சம்மந்தி எல்லாரும் பார்த்தாங்க. அவளை பார்த்து உடனேயே என் மாப்பிள்ளை லட்டு மாதிரி தூக்கி வெளியே கூட்டிட்டு போட்டாங்க. நோட் சொல்லியதான் இதான் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் மனப்பூர்வமா எஸ் சொல்லிட்டாரு. அவங்க கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நாங்கள் கை நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்னு. உடனே கார் எல்லாம் பறக்குது, பர்மா கடைக்கு போய் சாப்பாடு கொண்டு வந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்குள்ள எங்கள் சம்மந்தியம்மா 100 கார் எடுத்துட்டு போகிறாங்க. நான் மோதிரம் வாங்கிட்டோம் என் மருமகளுக்கு. அப்படி போய் வாங்கிட்டு வந்து மோதிரத்தை போட்டு திருமணத்தை நடத்தினாங்க. 17 வருஷம் ஆயிடுச்சு.
பேரன் இருக்கான், என்னுடைய உயரமா. காரணம் என்னன்னா இது ஒண்ணுதான், வேற ரீசனே கிடையாது. பாருங்க, வாசிப்போமா. யாக்கோபு 4வது அதிகாரம் 15வது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம். இன்னொரு திருமணத்தை நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய சொந்தக்கார பொண்ணு, பெரிய கோடீஸ்வரன். நாங்களாம் அவளுக்கு முன்னாடி பிச்சைக்காரன், அந்த மாதிரி பணக்கார பொண்ணு. அவளுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. இவ என்ன பிளானிங் போட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க, இதே மாதிரி ஒரு சொந்தக்காரங்க, அவங்களும் பெரிய கோடீஸ்வரன். இவ பிளான் போட்டாங்க, என் மகளை அங்கதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு 10th படிக்கும் போது மேரேஜ இல்லீகலா அர்த்தம் பேசிக்கிட்டாங்க 2 பேரும். பாருங்க, எங்க பொண்ணு உங்களுக்கு தான், நீங்க வேற எங்கேயும் பார்க்க கூடாது அப்படின்ட்டு. ஆண்டோட சித்தம் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அப்ப அந்த பொண்ணுக்கு கரெக்டா அந்த கல்யாண வயசு வந்த உடனே அவள் டிகிரி எல்லாம் முடிக்கல, அது கொண்டே கட்டி கொடுத்தாங்க. அவ படுற பாடு என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இது ஆண்டோடைய சித்தம் இல்லாம நாங்க முன் ஜாக்கிரதையா பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இது வேஸ்ட். சரி, இப்ப வாசனத்துக்கா போயிடும். கதைகள் எல்லாம் சொல்லியாச்சு. 1 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம், 15வது அதிகாரத்துக்குள்ளோம். 1 சாமுவேல் 15:25. ஒன்று சாமுவேல் 15 தேவனுடைய சித்தத்தின்படி வாழாத மனிதனுக்கு எல்லாத்தையும் செஞ்சிச்சு, இழந்துட்டார். சவுலை பார்க்கிறோம். சவுலுக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அத்தனையும் போயிடுச்சு. அத்தனையும் போனதுனால சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர் சொல்லை கேட்டேன். இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்துகளோடு என்னோட கூட திரும்பி வாரும் என்றார். இது ஒரு ஆக்ட், சித்தத்தின்படி இல்லாம. அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், இருந்தாலும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். 2 காரியம் நடக்குங்க. இந்த வில் ஆஃப் காட், பிரிமிசிவ் வில் ஆஃப் காட். வில் ஆஃப் காட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சித்தம் இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் ராஜாவா இருந்து ஆளுகை செய்யும். யாரும் வேற யாரும் வரக்கூடாது. ஆனா எங்களுக்கு ஆண்டவரோட சண்டை போடுறாங்க. ஆண்டவரே, எல்லாருக்கும் ராஜா இருக்கு, ஆண்டவரே இன்னைக்கு போட்டு ராஜா இல்லை, எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும், அழு 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 அழு. சாமுவேல் சொல்றாரு, வேண்டாம் சாமி, அவங்களுக்கெல்லாம் வேண்டாம், உங்க பிள்ளை எல்லாத்தையும் அடிமையா மாத்திடுவான், அவன் குதிரை முன்னாடி ரதத்தை ஓட வச்சிருவான், உங்க வீட்டுல வேலையை சக்கையா புளிய வச்சிருவான், எல்லாம் சொல்றேன். எல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு ராஜா வேணும். அது வில் ஆஃப் காடுக்கு அகேன்ஸ்டா போய் இப்ப பிரிமிசிவ் வில் ஆஃப் காட், அனுமதிக்கப்பட்ட சித்தம் அப்படியே வரும். அதான் சவுல் வந்த உடனே அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சான், பாவம் செய்தேங்கிறான். உண்மையிலேயே அவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 30. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்பொழுது என் ஜனத்திற்கும் மூப்பருக்கும் முன்பாக இஸ்ரேல் முன்பாக நீ கனம் பண்ணி. மனுஷனுக்கு முன்னாடி என் கனம் பண்ண, அது நீ யார்கிட்ட போய் சொல்லிடாதியா, ஆண்டவர் சீட்டை கிழிச்சிட்டான்னு சொல்லி நீ என்னை கனம் பண்ணணும். அவன் செய்துன்னு சொல்லிக்கிட்டு கனம் எங்க கிடக்கணும், ஆண்டவர்கிட்ட இருந்து கனம் வரணும். ஆனா மூப்பர்களுக்கு முன்பாக கனம் பண்ணும்படி நான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்ப வரும். இதுதான் வில் ஆஃப் காடுக்கு அகேன்ஸ்டா போகிறதுனால கிடைக்கக்கூடிய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், கசப்பான அனுபவம். எடுத்துக்கொள்ளுமா. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம். 19:21. மனுஷுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலைக்கும். மனுஷனுடைய யோசனை என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும், இதன் மூலமா எப்படி எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசனையை போட்டு 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 பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது ஆண்டவர் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும். அந்த யோசனை ஆண்டவர்கிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தேவனுடைய சித்தம். ஒரு திருமணமா வெயிட், காத்திரு, ஆண்டவர் உனக்கு ஒரு பொண்ணை அனுப்புவார், மாப்பிள்ளை அனுப்புவார். அவர்கிட்ட ஸ்டாக் எல்லாம் வச்சிருக்காரு, ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த மாப்பிள்ள தான் இந்த பொண்ணு கிடைச்சு.
அதனால என் மக சொல்றான், என் மாப்பிள்ள பாடி பில்டப், இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிருப்பாரு, ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பார், மணிக்கணக்காக பாடி ஷேப்புக்கு அது அவ்வளோ பர்டிகுலராக இருப்பார். என் மகளுக்கு ஒரு குறை இருந்துச்சு, அவங்க எல்லாரும் தெரியும், முன் பல்லு லேசாக ஏற்றி இருக்கும். அப்போ ரொம்ப பார்க்க கொஞ்சம் கோரமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்த காமிச்சாரு, அங்கே சர்ஜரி பண்ணோம். அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லாத மாதிரி இருந்துச்சு. பிறகு பண்ணியாச்சு, ரொம்ப அழகாயிட்டேன். இன்னைக்கு என் மகளை மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததில்லை, அவ்வளோ அழகாக இருக்கு. அப்போ அவள் அந்த ஒரு நாள் சொல்கிறான், எப்பா நான் அந்த குறையோடு இருக்கும்போது நான் என்ன என் இருதயத்தில் நினைப்பேன்னா, எனக்கும் ஒரு குறையுள்ள மாப்பிள்ளை கிடைச்சா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு குறை இருக்குது, அவருக்கு ஒரு குறை இருக்குன்னு. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு பாடி பில்டரை கொடுத்துருக்காருப்பா, எனக்கெல்லாம் என்ன பார்த்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி கண் கலங்கிறார். இதுதான் தேவனுடைய சித்தம், யோசனை. இந்த யோசனை என்ன செய்து பாருங்க, நிலை நிற்கிறது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனத்துல, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும். நிலை நின்று உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், அதில் சந்தேகமே கிடையாது. சரி, இப்ப புலம்பல் எடுத்துக்கொள்ளும். எரேமியாவுக்கு அடுத்து இருக்குது புலம்பல். 3வது அதிகாரம் 25வது வசனம், 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நல்லவரா? அவர் நல்லவர் தான், அதுல பிரச்சனையே இல்லை. அப்படி எப்படி கேட்டவர். ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா, கர்த்தருக்கு 2 காரியத்தை பார்க்கணும். 25வது வசனம், தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கும். ஆண்டவர் ஒரு மாப்பிள்ளையை கொடுப்பான காத்திருக்கணும். எல்லாமே என் மகளை வச்சுதான் வருது, வேற வழி கிடையாது. ஏன்னா எனக்கு என் குடும்பத்தில் நிறைய தெரியும். என் மகளுடைய ஃப்ரெண்ட்ஸு, எங்க சொந்தக்கார பொண்ணுக்கு, அவ வயசு பிள்ளை, ஒரு 4 பொண்ணுங்க ஒரே வயசுல இருந்தாங்க. ஆனா அவளுக்கெல்லாம் டக்கு நான் கல்யாணம் முடியுது. என் மனைவி சொல்றேன், ஏங்க நீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நல்ல மாப்பிள்ளையே தேடுங்க. எல்லாருக்கும் அவ கூட உள்ள வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, உங்களுக்கு என்னங்க இப்படி பொறுப்புள்ளாம உட்காந்து. அவெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஊழியம் செய்துட்டு இருந்தேன். 2015 அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஒருக்காக 2007 அவ்வளவு தூரத்துக்கு 7 வருஷமா ஊழியம் செய்துட்டு இருந்தேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற அந்த மாப்பிள்ளை தேடுறது நமக்கு எப்படி தெரியும். என் மனைவி ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பா, ஏதாவது ஒரு கல்யாணம் ஆகட்டும். ஆனா ஒரு கல்யாணம், என்னுடைய தங்கச்சி மக கல்யாணம், என்னுடைய தங்கச்சி மக ஆசியுடைய மக கல்யாணம் நடக்குது மதுரையில். இவ சின்ன பிள்ளை மாதிரி இங்க வர்றா, அதாவது வயசு பொண்ணு, அதனால எல்லாம் ஒரே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுடைய ஒரு சேம் வயசு பொண்ணு கல்யாணம் ஆகுது. கரெக்டா இந்த ஆட்டம் ஆடிட்டு கிடக்குறாங்க எல்லாம். கரெக்டா அடுத்த மாசம் இவ கல்யாணம் பண்ணும். நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம், சரின்னு கல்யாணம் தப்ப இவன் நினைச்சிட்டு போல அடுத்த மாசம் இவளுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி. அவர் சின்ன பிள்ளை மாதிரி அவர்கிட்டே இருந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாளுங்க. ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்திருக்கும். நம்பர் 1 காத்திருக்கும். 2வது பாருங்க, 25வது வசனம், தமக்கு காத்திருக்கிறதும் தம்மை தேடுகிற ஆத்துமா. தேடணும், வேதத்துல தேடணும். ஆண்டவர் சித்தம் என்ன, நம்ம என்ன செய்யணும், தேடணும். அப்படி தேடும் போது ஆண்டவர் வருகிறது. 31வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். ஏன் கைவிட மாட்டார்? அவர் நல்லவர். நீ தேடையான பாப்பார், தேடு, கூடியே இரு, கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்ப பிராக்டிக்கலா சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 21வது வசனம், 18:21. வருகிற பண்டிகையிலே எப்படி ஆகிலும், என்னங்க, எப்படி ஆகிலும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும். தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களுக்கு ஒரு, எப்படி ஆகிலுங்கிறது தேவ சித்தம் கிடையாது. தேவ ஆலயத்துக்கு போகணும் சொல்றது யாரு? பவுல். பவுலும் மனுஷன் தானங்க, அவர் தேவ தூதனா, அவரும் தவறு செய்யக்கூடியவர். அதனாலதான் அந்த எப்படி ஆகிலும்னு சொல்லி எங்க போக வேண்டாரு? எருசலேம் இருக்க வேண்டும். பண்டிகையில வருகிற பண்டிகை நாளில் அங்க போனால என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். அந்த எருசலேமுக்கு போனாரு, சிக்கல்ல மாட்டிக்கிட்டார். 21வது அதிகாரம் 21வது வசனத்துல, 21வது வசனத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனைனா, யோ பவுலே, நீ நல்ல மனுஷன் தான், ஆனா நீ புறஜாதிட்டு போயிட்டு கிடக்குற, அங்க கூட சாப்பிடுற. அதனால நம்ம மக்கள்லாம் உன்னைய குறித்து ரொம்ப கவலையா இருக்காங்க.
நீ வேற என்ன செய்யறது தெரியுமா, இந்த விருத்த சேதனை வேண்டான்னு சொல்ற. இப்படி எல்லாம் நீ பேசுறதுனால 22 இப்பொழுது செய்ய வேண்டியது என்னவென்றால், நீர் வந்திருக்கிற இவர்களை கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம், நம்ம இதுல இருந்து ஒருத்தன் மோசமா போயிட்டான், கூட்டம் விடுவார்கள். ஆகையால் நாங்கள் உனக்கு சொல்கிறபடி நீ செய்யணும். பாத்தீங்களா, இப்ப பவுல் எவ்வளவு ஸ்ட்ராங் மேன்னா, தேவ சித்தம் இல்லாம ஒரு இடத்துக்கு போய் மத்த யூதர்கள் சொல்றது இவர் கேட்க வேண்டியிருக்கு. அது என்னன்னா, அது என்னென்றால் பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்க இடத்துல இருக்கிறார்கள். அது என்ன பிரார்த்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலை சவரம் செய்யாத நசரேயன்கள் 4 பேர், 4 வாலிபர்கள். அவங்க பிறந்ததுல இருந்து முடி வெட்டினதே கிடையாது. அந்த நசரேயன் வரதா இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கும் நல்லா நம்ம ஆடு வெட்டுவோம் பாத்தீங்களா, ஆடை வெட்டுறதுக்கு காசு கொடுத்து ஆடு வாங்கணும். அது போல இங்க இவங்கெல்லாம் ஃபார் சேல். இது ஃபார் சேல். என்னன்னா, அவர்களை நீர் சேர்த்துக்கொண்டு அவர்களோடு கூட சுத்தியிருப்பு செய்து கொள்ளவும், அவர்கள் தலை சவரம் செய்து கொண்டு அவர்கள் செல்லம் செலவே நீ சொன்ன முடிவெட்ட பார்பர் காசெல்லாம் கிடையாது. இப்ப நான் பார்பர் காட்டையில போய் 100 ரூபா கொடுத்து முடி வெட்டிட்டு வந்துருவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இது அப்படி கிடையாது. இவன் பிறந்ததுல இருந்தே ஆண்டவருக்கா நசரேனா இருக்கான். இப்ப நீ பாவம் செய்துட்டு அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு 4 ஆடுகள் மாதிரி 4 பேரை கொண்டு வரணும். இந்த 4 பேரும் சேர்ந்து உனக்கா என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்களை அபத்தமா ஒன்று, அதாவது நீ நம்மாலே இந்த மாதிரி நம்ம தான் செய்வோம், அந்த காலத்துல இப்படி நடந்ததுங்கிறது பைபிள்ல ரெக்கார்ட் இருக்கு. நான் கதை விடல. நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான புறஜாதியார்கள் இதை கேள்வி, இது இது ஒரு இதான் தேவ சித்தம் இல்லாம நான் எப்படியாவது போகணும். 2ஆம் திரும்ப வரணும். திரும்ப வந்துட்டாரு. ஏன் திரும்ப வந்துட்டாருன்னா, ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை ஆண்டவர் காப்பாற்றி திரும்ப கொண்டு வந்துட்டார். சரி, அடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம். ரோமர் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ரோமர் 1:12. எல்லா எவ்விதத்தாலும் நான் உங்களிடத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே. பார்த்தாரு பவுல், சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். இப்ப உங்களுக்கு தேவ சித்தம், இந்த சித்தம் இருந்தா தான் நான் வருவேங்கிறார். தேவனுடைய சித்தத்தை, இந்த நல்ல பிரயாணத்தை சகோதரர் புறஜாதியாலான மற்ற இடத்திலே நான் அறிந்த பலனை உங்களுக்கு. அப்ப இதுக்காக வரேன்னா இந்த ஊழியத்தை குறித்து அவங்க சொல்ல போறேன் அப்படிங்கிறார். தேவனுடைய சித்தங்கிறது பிரயாணத்தை வாக்கி பண்ணணும். சாத்தான் எப்படியாவது அதை தடை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும். அதே ரோமர் 15வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 15:29. அப்படி தேவனுடைய சித்தத்தின்படி வரும்பொழுது கையில ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வராங்க. கிஃப்ட்னா அந்த சாப்பாடு கிடையாது, ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அது என்ன கிஃப்ட் பார்ப்போமா? ரோமர் 15வது அதிகாரம் 20. நான் உங்களிடத்திலே வரும் பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன். இதை விட பெரிய கிஃப்ட் பார்க்க முடியுமா? சுவிசேஷத்தை இவர் புறஜாதியிட்ட சொல்லிட்டாரு. சொன்னதுனால அத்தனை பேர் அண்டோட்டில் வந்திருக்காங்க. அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதம், இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உலகத்திலேயே பார்க்க முடியாது. 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 4வது அதிகாரம் 19. 1 கொரிந்தியர் 4:19. ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால், நல்ல கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாக இடத்திலே வந்து, கொஞ்சம் கடினமான காரியம் தான், இருமார்ப்பாக அடைந்திருக்கிறவர்களுடைய பேச்சையில அவருடைய பலத்திய பேச்சு. ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நானும் பேசுறேன், நான் பேசுறேன் சொல்லாதீங்க, நான் பேசல செய்தி கிடைக்காது. நான் பேசுவேன். ஆனா இன்னைக்கு தாழ்த்து ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை உங்களுக்கு நான் சொல்லுவேன். இது கற்பனை கதை கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பல முறை இதை நீங்க கேட்டு போர் அடிச்சு இருந்தாலும் திரும்ப சொல்றது எனக்கு கஷ்டம் இல்லை. ஏன்னா அது அவர் எனக்கு செய்தார், அதை நான் சாட்சியாக சொல்லணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சினாலே அல்ல, பலத்தினாலே உண்டாயிருக்குது. பேச்சு பலம், அந்த தேவ பலன் அப்படின்னு ஒண்ணு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா வெயிட் பண்ணும், நம்ம ஓட மாட்டோம். வெயிட் 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 பண்றது நமக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்காது. சரி, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 12வது அதிகாரம்
12வது வசனத்துல இதான் கீ வசனம். இப்ப அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கும். சந்தேகம் இருக்கா? இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கும். 12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. நம்பர் 1 பாயிண்ட் நம்பர். இந்த செய்தி எங்களுடைய பாஸ்டர் ஜோ டேனியல் 1ஆம் தேதி சொன்னார். மிக அருமையா சொன்னார். அதை நான் சொல்றதுக்கு டைம் இப்ப கிடையாது. ஆனா அந்த ஒரு வாசனத்தை மட்டும் பார்த்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்றதை நம்ம பார்க்கணும். 3 பாயிண்ட். தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பூர்ணமான ஆசீர்வாதம். நம்பர் 1 நம்பிக்கையிலே உறுதி. நம்பிக்கையிலே உறுதிங்கிறது நம்பர் 1. என்ன நம்பிக்கைங்க? தேவனுடைய சித்தத்தை நான் செய்வேன், அவர் எனக்கு பெஸ்ட் கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? பெஸ்ட் கொடுப்பார். நாங்க மாப்பிள்ளைய பார்த்தாச்சு. இல்ல, என் தம்பி சொல்றாங்க, நீ 7 வருஷமா ஆண்டவர் ஊழியம் செய்யற, உனக்கு பெஸ்ட் தான் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னாரு. அதே மாதிரி பெஸ்ட் தான் கொடுத்தாரு. காரணம், அவர் ஊழியத்தை செய்யறதுனால என் தம்பி சொல்றாரு. இங்க பார்ப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஆண்டவர் பெஸ்ட் தான் கொடுப்பார். அந்த ஒரு சந்தோஷம், நம்பிக்கையில சந்தோஷம். நம்பர் 2 உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டீங்களோ, உபத்திரம் கூடவே வரும். தனியா வராது. நீங்க எங்கெல்லாம் போனோமோ உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், வேதனை வரும். ஒரு சிலர் ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போயிடுவாங்க. பின்வாங்கி போறதுல டிஃபரெண்ட் லெவல் இருக்கு. டிஃபரெண்ட் லெவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் நேரம் விற்கிறதுட்டே போயிடுவாங்க. இந்த கண்மையை போட்டுக்கிட்டு பெருசா போட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றதெல்லாம் இருக்காங்க. நான் ஒரு ஆத்தரை சொல்லுவேன், ஆண்டவருக்குள்ள வந்து எத்தனையோ ஆசீர்வாதத்தெல்லாம் திரும்ப பெற்றுக்கிறார். அவர் மில்லர் திரும்ப அத்தனையும் திரும்ப கொடுத்தார் ஆண்டவர். ஆனா என்னைக்கு அவர் ஆண்டவரை விட்டாரோ, விட்டு மறுபடியும் விற்கிறதுக்கு போயிட்டார். அவருக்கு கிடைச்ச அத்தனையும் அவர் கையை விட்டு போயிடுச்சு. திரும்பியும் பட்டையை போட்டுக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்காரு. அது உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணும். 3வது ஜெபத்திலே உறுதியா இருக்கு. ஜெபிக்க 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 உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அப்படியே ஸ்ட்ரென்த் கூடிக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரென்த் கூடிக்கிட்டே இருக்கும். கடைசியா ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? எபிரேயர் எடுத்துக்கொள்ளும். 6வது அதிகாரம் 3வது வசனம். இந்த வசனத்துல அப்படியே அந்த வசனம் முடிவு பாருங்க. 6:3 தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். முடிஞ்சிருச்சு. தேவனுக்கு சித்தமானால் எதுவுமே நம்முடைய மாமிசத்திலிருந்து வராம, ஆண்டவரே இது உனக்கு வாய்க்க பண்ணனா செய்ய. என் பிள்ளைங்க இந்த வீட்டை வாழணுமா, செய்யுங்க ஆண்டவரே. இல்லையா சந்தோஷம் ஏற்றுக்கணும். எனக்கு இதை செய்யுங்க சொல்லி கேட்க நமக்கு தகுதி கிடையாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. அவருடைய சித்தம் எங்களை ஆசீர்வதிப்பது ஐயா. ஆனால் நாங்கள் உறுதியாக சந்தோஷத்திலே நிலைத்திருக்க வேண்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஐயா எங்கள் விசுவாசத்தை தோக்கிறோம், எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட கிருபை தாங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.